ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நெத்திலி கருவாட்டு குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த கிராமத்து முறையில் மண் வாசனை மாறாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிவப்பு மொச்சக்கொட்டை எடுத்துருக்கேன் நான். நீங்கள் வெள்ளை கொச்சக்கட்டையும் போடலாம். சிவப்பு மொச்சக்கொட்டை நல்லா வறுபட்டதும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப அதுக்குன்னு கலர் எடுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் கடுகு, வெந்தயம், ரெண்டும் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டை அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு கட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருப்பேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுருள வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா சுருள வதங்கிட்டு அதில் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்சது போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊற வச்சு வடிகட்டி கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் குழம்புல. குழம்புலையும் மொச்சக்கொட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததும் காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கும் போடலாம். நான் அன்றைக்கி போடலை, ஆனால் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்டுக்கோங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெத்திலி கருவாட்டை நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதையும் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுருக்காங்க. மூடி போட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நல்லா சுண்டி குழம்பு நல்லா எப்படி எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.